பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலைச்சொல் 2026 இந்த குரூப்பில் சேர்ந்துருப்பீங்க. நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 138 மெம்பர்ஸ் இருக்கீங்க சரிங்களா? இந்த 138 மெம்பர்ஸில் இது எப்படி நம்ம கொண்டு போகிறோம்னு வந்துட்டு பாருங்கள். இது எப்படி வந்து தயார் பண்ணணும்னா, இப்போ கலைச்சொல்ல மொத்தம் 14 வால்யூம் இருக்குது. எத்தனை பேஜுன்னு நான் சைடில் போட்டிருக்கேன் சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆட்சி சொல் அகராதி உண்டு, கலைச்சொல் பேரகராதி உண்டு. கலைச்சொல் பேரகராதி தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். மொத்தம் 4164 பேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா 5504 பேஜ். ஸோ இது வந்து எப்படி சார் படிக்கலாம்னு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நம்ம வந்து தயாரிக்கிறது தான் ஃபஸ்ட்டு. படிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணாலே போதும், மனப்பாடம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மற்றவங்களோட இப்போ மற்றவங்க ஒரு 17 கொஸ்டினுக்கு 16 கொஸ்டின் கேட்காங்கன்னா, மற்றவங்க ஒரு 8 கொஸ்டின் போடுவாங்க. நீ 12, 13 கொஸ்டின், 14 கொஸ்டின், மற்றவங்களோட 5 கொஸ்டின் கூட போடலாம். அதுக்காண்டி தான். ஸோ அது நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அடுத்து பாருங்கள். இந்த கலைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ புக்கு இருக்கும் சரிங்களா? இப்படி இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு பேஜ். இதேமாரி ஒரு ஆளுக்கு இந்த ஒரு பேஜ் பண்ணணும். அடுத்த பேர் இதேமாரி ஒரு ஆள் ஒரு பேஜ் இவ்வளாண்டு பண்ணணும். எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள். பார்த்துட்டு புரியலைன்னா கமெண்ட் அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இதே குரூப்பில் எல்லோரும் மெசேஜ் பண்ண மாதிரி தான் வச்சுருக்கேன். ரீப்ளை பண்ணுங்கள். ரீப்ளை பண்ணாமல் எதுக்கு இருக்கீங்க இந்த குரூப்பில்? இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங்காக இருக்கவங்க மட்டும் தான் இந்த குரூப்பில் சேர்த்துனேன். சும்மா நிறைய பேர் 130 பேர் எதுக்கு இருக்கீங்க? சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பேஜ் பண்ணணும். எதுவும் ஒரு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் சும்மா வந்து குரூப்பில் வந்து என்ன எதுக்காண்டி சேர்ந்தீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருந்தால் தான் இந்த குரூப்பில் நீங்கள் இயங்க முடியும். ஸோ உங்களோட ஒர்க்கை பொறுத்து தான் சரிங்களா? இது எப்படி தயாரிக்குன்னு சொல்ல பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் நான் யாருக்காச்சும் சொல்கிறேன்னா அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஜ் இந்த பேஜ் ரெடி பண்ணணும்னா நீங்கள் எப்படி ரெடி பண்ணணும்னா, அந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நான் எப்படின்னு சொல்லுவேன். அதேமாரி நீங்கள் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஏஆக்ஸ், ஏஏ சேனல், ஏஏ லாவா சரிங்களா? அபண்டட் மைண்ட்ஸ் சரிங்களா? மைண்ட்ஸ் அவைட்மெண்ட் அப்படின்னா இருக்கலாம். இதெல்லாம் வந்து என்னதுன்னா, ஒரு எழுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அடித்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பண்ணிவிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போகுது சரிங்களா? கட் பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இல்லைன்னா கட் பண்ணி இதில் இங்கே வந்து நான் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. அது எப்படி பண்ணணும்னா, இந்த அந்த குரூப் லிங்கு, இந்த லிங்கை நீங்கள் இப்போ தொட்டிங்கன்னா இப்படி உங்களுக்கு போகும் சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், சர்வர் கொஞ்சம் இதாக இருக்கா? இப்படி உள்ளே போகும். போனதுக்கப்புறம் இப்படி இந்த இருக்கலாம், இந்த சர்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சர்ச் பண்ண ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா இந்த இருக்கலாம் மொழி தேர்வுன்னு இருக்கும். இந்த மொழி தேர்வில் தமிழ்னு இருக்கா? அதை இங்கிலீஷ்னு தொடணும். தொட்டுட்டு இப்படி இங்கே வந்துடணும். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா எந்த எழுத்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்கோமோ உங்களுக்கு அந்த பேஜில் நீங்கள் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு நான் ஏ தான் ஃபஸ்ட்டு அதில் இருந்துச்சு. அப்போ நான் என்ன செய்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இங்கே மட்டும் ஏ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். அதாவது இந்த கீபோர்டு இருக்கலாம். அந்த கீபோர்டில் ஏ தட்டினீங்கன்னா இப்படி தொட்டிங்கன்னா என்ன ஆகும்னா இப்படி வராது. புரியுதுங்களா? அதாவது தேடுகன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்படி ஏ தொட்டு அதாவது இந்த இப்படி ஏ இந்த கீபோர்டில் இப்படி ஏ தட்டிட்டு இப்படி தேடுகன்னு கொடுத்தா வராது. அதுக்கு தான் என்ன சொல்லிட்டோம்னா, ஃபஸ்ட்டு எழுத்து மட்டும் இங்கே கொடுக்கணும். எது இந்த பாக்ஸ் இருக்கலாம், இதிலே இருக்குல்ல கீபோர்டு சரிங்களா? அந்த தேடுக சுத்தம் இருக்கா, அதுக்கு ஆப்போசிட்டில் ரைட் சைடில் இருக்கலாம், அதில் இருக்க ஏ கொடுத்திங்கன்னா இப்படி வந்துடும். வந்துட்டதுக்கப்புறம் இப்படி ஸ்கிரீன்ஷாட் இப்போ நான் என்ன செய்வேன்னா இப்படி ஸ்கிரீன்ஷாட் அடிப்பேன். அடித்து இப்படி கட் பண்ணுவேன். எப்படி கட் பண்ணுவேன்னா இப்படி இருந்தாக்கலாம் இப்படி கட் பண்ணுவேன். இதேமாதிரி கட் பண்ணணும். இல்லை நீங்கள் கட் இது சிஸ்டத்துலலாம் கட் பண்ணணும் சரிங்களா? இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் வரேன் அடிச்சு காமிக்க பாருங்க. இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பேஜ் ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டு அடுத்த சேர்த்துடணும் அதுக்குள்ளே போய் சரிங்களா? இப்படி தான் செய்யணும். ஸோ இதில் யார் வில்லிங்காக இருக்கவங்க மட்டும் சேர்ந்துக்கிடுங்க சரிங்களா? இப்படி கட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா? அவ்வளோதான். இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏன்னா இப்போ 2வது எழுத்து நம்ம இந்த கீபோர்டில் அடிக்கலாம் சரிங்களா? இப்படி வந்துடும். அதை வேறு என்ன எழுத்துலாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் நம்ம. அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ஏ ஆக்ஸ்ன்னு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். நீங்கள் மட்டும் இங்கே அடிச்சுன்னு வச்சுங்களேன். இப்படி ஏ கொடுத்துட்டு அடுத்தல வந்து பார்த்தோன்னா இந்த கீபோர்டில் சரிங்களா? உங்களுக்கு ஃபோனில் வர கீபோர்டில் ஏ கொடுத்துட்டு அதில் ஆக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வராது. அதுக்கு தான் ஃபஸ்ட் எழுத்து அங்கே கொடுக்கணுங்க.
பார்த்தீங்களா? இப்படி வர மாட்டுக்கா? தேடுகன்னு கொடுத்தா வராது. ஆனால் இதை வந்து பார்த்தோன்னா நம்ம இப்படி கிளியர் பண்ணிவிட்டு இந்தாக்கலாம் அங்கே சிஸ்டத்தில் இருக்க அதில் இருக்க ஏ இப்படி தொட்டுட்டு அதுக்கப்புறம் இப்படி கேப் விட்டுட்டு அதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இதில் சர்ச் பண்ணிங்கன்னா இப்படி வந்தீங்கன்னா வரும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அடுத்த இன்னொரு வார்த்தைக்கு நான் சொல்ல பாருங்கள். இப்போ அவண்டட் மைண்ட்ஸ் வச்சுங்களா அப்படின்னு இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ இங்கே நான் டைப் பண்ணியிருந்தேன். இந்த இதில் உள்ள டைப்பை வச்சு APMANTONET இப்படின்னு அடித்து கேப் விட்டு அதே மாதிரி அந்த பிடிஎஃப்பில் எப்படி எழுத்து கேப் இருக்கோ அதே மாதிரி அடித்தா தான் வரும். சரிங்களா? சும்மா வந்து பார்த்தோன்னா கேப் விடாமல் அடித்தா வராது. ஸோ இப்படி அடித்தா வர மாட்டேங்குது. அப்போ அதுக்கு தான் சொல்கிறேன் என்னென்னா, இங்கே இருக்கலாம் இதில் இருக்க மட்டும் ஏ மட்டும் கொடுங்க. அதாவது எப்படின்னா, இந்த சிஸ்டத்தில் இருக்கலாம் இந்த பாக்ஸை தேடுக்கு சுற்றத்துக்கு ரைட் சைடில் வந்து ஒரு லெட்ரு இருக்கா, அதில் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு லெட்ரு அடிக்கணும்னா ஃபஸ்ட்டு எழுத்தை மட்டும் இங்கே தொடணும். தொட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் வந்து பார்த்தா உங்கள் கீபோர்டில் வருமா அந்த எழுத்து தொடணும். இப்போ பாருங்கள், ஏ நான் அங்கே தொட்டுட்டேன். நல்லா பாருங்கள், ஏஏ இங்கே தொட்டுட்டேன். அதில் இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் தட்ட போகிறேன். சரிங்களா? எப்படின்னு பாருங்கள், APANTONED கேப்பு MINES இப்படி அடிச்சுட்டு இப்படி தேடுக்குன்னு தொட்டிங்கன்னா வந்துடும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா ரீப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அது பாருங்கள், அப்ளேஷன் இருக்குது. அப்ளேஷன்னா அதே மாதிரி தான். இங்கே ஏஐ தொட்டுட்டு எந்த சைடு இந்த இந்த சிஸ்டத்தில் இருக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கீபோர்டு தெரியுதா, அந்த கீபோர்டில் தான் ஃபஸ்ட்டு எழுத்து தொடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் ஏஐ தொட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இப்போது நம்ம கீபோர்டு வந்து இப்போ உங்களுக்கு தெரியுதா, 1 2 3 நம்பர்லாம் இருக்கா, ஃபோன் நம்பர்லாம் அடிக்க மாதிரி இது உங்கள் செல் நோண்டதெல்லாம் இருக்குமா, அந்தமாதிரி கீபோர்டில் அடுத்தலாம் தொடணும். BLATION கொடுத்துட்டு அது தேடுக்குன்னு தொட்டிங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்தோன்னு அதை ஸ்க்ரீன்ஷாட் அடிக்கணும். சரிங்களா? இப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடித்து இப்படி ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிட்டிங்கன்னா அது வந்து பார்த்தோன்னா மொத்தமாக ஒரு பேஜுக்கு ரெடி பண்ணிவிட்டு அதை ஒரு PDF ஆக்கணும். புரியுதுங்களா? இது எப்படி வந்திருக்கும்னா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இதுதான் நான் ஸ்க்ரீன்ஷாட் அடித்த இது வந்துட்டா. இதை நான் அப்படியே PDF ஆக்குவேன். ஸோ இப்படி தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். சரிங்களா? இதேமாரி இன்னொரு சார் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரு. இந்த இருக்கா, ஆனால் அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்கும், வேர்டு மிஸ்ஸிங்காக இருக்கும். அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை யூஸ் பண்ணி சாஃப்ட்வேரை ரன் பண்ணி எடுத்தேன்னு சொன்னார். இங்கே பாருங்கள், ஏஆக்ஸ்னால் என்னென்ன துறையில் என்னென்ன பொருள்னு, ஏ ஃப்ரேமு, ஏ ப்ரியோரி ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஏஏ சேனல், ஏஏ லாவா இப்படின்னு இது ஒரு PDF வந்து பார்த்தோன்னா தயாரிச்சிருந்தார். அது எல்லா வால்யூமும் தயாரிக்கலை, அதுதான் ஒன்று. சரிங்களா? அதுக்கப்புறம் இதில் நிறைய வார்த்தை விட்டு போயிருக்கும். எப்படின்னா, இப்போ அப்நார்மல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்நார்மலில் சில டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வார்த்தை மிஸ்ஸிங் இருக்கும். அதுக்காண்டி தான் கொஞ்சம் அவர் வந்து சாரி என்னால் முடியலை அப்படின்ட்டார். சரிங்களா? அதனால தான் நம்மளாம் ஸ்டூடெண்ட்ஸாக நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுதோம். ஸோ உங்களோட ரீப்ளே கொடுங்க. சரிங்களா? புரியலைன்னா புரியலன்னு சொல்லுங்கள். அடுத்தது நான் எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. சும்மா இந்த குரூப்பில் சேர்ந்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒர்க்கு பண்ணிங்கன்னா மட்டும் 50 பேர்னாலும் 25 பேர்னாலும் போதும் எனக்கு. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளே பண்ணுங்கள். தேங்க்யூ.